எல்லா வயதினருக்கும் அவர்தான் ரட்சகர், மீட்பர். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்களுக்கு தருகிற மேன்மை என்ன என்று பார்ப்போமா? சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இந்த காலகட்டங்களில் முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணுவது, ஏற்றவேளை அவர்களுக்கு வேண்டிய உணவை தந்து அவர்களை போஷிப்பது அநேகருக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து சிறு வயது முதல் கொண்டு தங்கள் வாலிபத்தை பரிசுத்தமாக காத்துண்டு தேவனுடைய வழியில நடக்கிற அத்தனை பேருடைய வாழ்வையும் பார்த்தீங்கன்னா முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். இதை கேட்கிற நண்பர்களே, எல்லாருக்கும் சொல்ற ஒரே வார்த்தை தான், தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் தீர்க்க ஆயுசை தரும். ஆக எல்லாவித ஆவிக்குரிய செழிப்பு, பசுமை, ஆவிக்குரிய நன்மைகள், உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய சந்ததி தழைக்கும் போட்டிருக்கு. அதனால அவ வாழ்க்கையில உயர்வை யாரும் தடுக்க முடியாது. இந்த மேன்மையை நம்ம பெற்றிட பயபக்தியோட கர்த்தரை பற்றி கொண்டு ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். இளம் வயதிலே தங்களை அறிந்து கொண்டு தங்கள் வாலிபத்தை காத்துக்கொண்டு உமக்காய் பயத்தோடு நடக்கிற யாவரையும் நீ முதிர் வயதிலும் விடாதிருப்பீரப்பா. புஷ்டியும் கனியுமாய் தந்து எல்லோரும் மத்தியிலும் சாட்சி அணைக்க அருள் புரியும். இந்த வார்த்தை கேட்டபடியே ஒவ்வொருடைய வயதினருக்க நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இன்னைக்கு ஆண்டவரை முதியோர்களும் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கவும் போஷிக்கவும் நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உண்மையை பற்றி கொள்ள அருள் தாரும். கிருபை பாருங்கள். ஜீவாதிபதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பட என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.